வெல்கம் டு ஃப்ளவர் தூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி தக்காளி ரசம் பண்ணிடலாங்க. நான் ஒரு 4 தக்காளி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை, 7 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் துவரப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு 7 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே தக்காளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. பார்த்திங்களா, நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானோடனே ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு அப்படியே அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை 2 வரமிளகாய்ங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் அதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் சீரக மிளகெல்லாம் கொரன்னு அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. தக்காளியை வடித்து விட்டுறலாம். நல்லா ஒரு ஜல்லடை வச்சுங்க நல்லா வடிச்சிடலாங்க. ஏன்னா இந்த விதை வந்துங்க ஆண்களுக்கு சேராதுங்க, அதுக்காக சுத்தமாக நம்ம வடிச்சிடுவாங்க. அதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு போட்டு நல்ல சுவையாக இருக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சு பார்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க. 5 நிமிஷத்தில் ரசம் ரெடிங்க. திடீர்னு கேட்டாருங்களா தக்காளி ரசம் வேணும்னு, டக்குன்னு பண்ணியாச்சுங்க. பார்த்திங்களா, ஒரு கொதி வருது, மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாங்க. எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.